நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அவரை செடி எல்லாமே வளர ஆரம்பிக்குது. இதுக்கு இன்னும் வளர்ச்சி நம்ம உரம் கொடுக்கணும். நம்ம ஏன் உரம் கொடுக்கணும் அப்புடின்னா, இதுதான் கிளை. இதிலிருந்து தான் அரும்பு கட்டி காய் காய்க்கும். இது தரமாக அரும்பு கட்டுறதுக்கு, காய் காய்க்கிறதுக்கு தான் நம்ம இப்போது இயற்கை உரம் கொடுக்க போகிறோம். அது என்ன உரம்னு பார்ப்போம். இதுதான் அந்த உரம், சீவீட் ஜெல்லுன்னு சொல்லிட்டு. இது கடற்பாசி. இது கொடுக்குறது மூலமாக என்ன ஆகும்னா, அந்த அவரை செடிகள் பூ பூக்கும் தன்மை அதிகமாக இருக்கும். பூ பூத்தாலும் பிஞ்சு வரும். பிஞ்சிலிருந்து பிஞ்சு கொட்டாமல் காய்கள் திடமாக வர்றதுக்கு இந்த ஏடி ஜெல், அதாவது சீவீட் ஜெல்லுன்னு சொல்லிட்டு கடற்பாசி, இதை தான் நம்ம ட்ரிப் இரிகேஷன் மூலமாக கொடுக்க போகிறோம். இதுதான் அந்த சொட்டு நீர் வெஞ்சுரி. முதல்ல இது தூசியால் அடைச்சிருக்கும் உள்ள ஏர் ஃபில்ட்ரு. அதை நம்ம முதல்ல சுத்தப்படுத்திக்கணும். கலட்டியாச்சு. பாருங்கள் எவ்வளவு மண் இருக்குன்னு. இது மாதிரி இருக்கக்கூடாது. இருந்தால் என்ன ஆகும்னா, போய் ட்ரிப்பில் ஓட்டையெல்லாம் அடைச்சிரும். உரமும் இதில் ஃபில்டர் ஆகி போகிற ரொம்ப கஷ்டப்படும். அதனால் என்ன பண்ணணும்னா, இதை நல்ல தண்ணி ஊற்றி கழுவிக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு அந்த மண் போகிற அளவுக்கு கழுவி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதை மாட்டிடணும் உள்ள. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஜெல்லை கலக்கிறதுக்கு 50 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கோம் பக்கெட்டில். அந்த ஜெல்லை ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும் அந்த சீவீட்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதில் 5 கிலோ இருக்குது. ஒரு ஏக்கருக்கு 3 கிலோ 4 கிலோ கொடுக்கலாம் தாராளமாக. இப்போ நம்ம இதிலேருந்து ஒரு 3 கிலோ கொடுக்க போகிறோம் ஒரு ஏக்கருக்கு அவரைக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் அது. இதை தண்ணியோட கலக்கிறோம். கலக்கிட்டு நல்லா கலக்கணும் உள்ள. இப்படி கலக்கணும் அப்படின்னா பிளாக் கலரில் ஆயிரும் தண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா வெஞ்சுரி இதுதான் உரம் போடுறதுக்கான இதை உள்ளே போட்டு, இந்த கேட் வால் இருக்கும் உரம் போடுறதுக்கான, இதை ஆன் பண்ணிவிட்டு இதை திருப்பிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ப்ரெஷர் க்ரியேட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக இதிலேருந்து உரத்தோடு சேர்ந்து தண்ணியும் போயிடும். சவுண்டு வருது பாருங்கள், அதிலேருந்து உரத்தெல்லாம் எடுக்குதுன்னு அர்த்தம். இப்படி கொடுக்குறப்ப அனைத்து செடிக்குமே வேர்களுக்கு நேரடியாக உரங்கள் சென்றடைந்து விடும். இப்போ செக் பண்ணிக்குவோம், அந்த பிளாக் கலரு தண்ணி வருதா என்னான்னு இதில் ட்ரிப்பில் செக் பண்ணிக்குவோம். வந்துச்சு அப்படின்னா உரம் கலந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் லைட்டாக பிளாக் கலந்த மாதிரி வரும், அப்போ மிக்ஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். பாருங்கள் நண்பர்களே, ட்ராப்பாக ஊற்றுது. 1 மணி நேரத்துக்கு ஒரு ட்ராப்லேருந்து 5 லிட்டர்லேருந்து ஒரு 6 லிட்டர் வரைக்கும் தண்ணி ட்ராப் விழுகும். இது மூலியமாக கரெக்டாக அனைத்து வேர்களுக்குமே உரமும் தண்ணியும் சேர்ந்து போயிடும். நன்றி, வணக்கம்.